ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அது எப்படி இந்த டைமில் இப்படி ஒரு டவுட் கேட்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஐ ஹோப் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஒருத்தங்க டவுட் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தேர்ட் பேப்பர் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பட் அது தமிழா ஹிந்தியா எப்படி எழுதணும் என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டிருக்காங்க. நான் இந்த கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வி கேட்குறது தப்பில்லை. ஓகே, எல்லாருக்குமே டவுட் வருதா. பட் அது எக்ஸாமுக்கு இன்னும் 1 நாள் 2 நாள் இருக்கும்போது இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் முன்னாடியே கிளாரிஃபை பண்ண வேண்டிய விஷயங்கள் இல்லையா. ஸோ நாம் எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்களை தெரியுதுல்ல. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ஓகே, ரொம்ப சந்தோஷம். பட் அது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் முன்னாடியே நம்ம கிளாரிஃபை பண்ணி எல்லாமே படித்து ப்ரிப்பேராக இருக்கணும் இல்லையா. எந்த மாதிரி பேட்டர்ன் வரும் அப்படின்றதே தெரியல அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்ல முடியும். அதாவது தேர்ட் பேப்பர் நீங்கள் ஆல்ரெடி விஷாரத் எழுதியிருப்பீங்க. பிரவீனுக்கு தான் கேட்குறீங்க. பட் விஷாரத்துக்கு நீங்கள் எப்படி எழுதியிருப்பீங்க, சேம் அதே போல் தான். இந்த டவுட் தப்பே கிடையாது. பட் இப்போ கேட்குறீங்க அப்படிங்கும்போது தான் இவ்வளோ நாள் விட்டு அவ்வளோ இதெல்லாம் கேட்டு இப்போ சப்போஸ் நான் என்னால் ஆன்சர் பண்ண முடியல, நான் ஏதாவது வேறு பிஸியில் இருந்தேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க. ஸோ தயவு செய்து இதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் நிறைய டைம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், 1 வீக் முன்னாடி இருந்து தான் படிக்க ஆரம்பிக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் இப்போ கேட்குறீங்க, எனக்கு ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. எப்படி நான் ஃபோன் நம்பர் கொடுக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் என்கிட்ட கிளாஸில் எடுத்துகிட்ருக்கீங்க, நான் ஆன்லைனில் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா நம்ம 2 பேரும் கான்டாக்டில் இருக்கிறது சரி. சம்மந்தமே இல்லாமல் ஒரு பப்ளிக் பிளேஸில் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா எந்த விதத்தில் நான் உங்களுக்கு எப்படி ஷேர் பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள். ஸோ தயவு செய்து இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ கண்டினியூஸாக ஒரு 2-3 பேர் எகெயின் திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து ஷேர் பண்ணி நம்ம ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிறதுக்காக ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுறது சரி. உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னா நம்ம எப்படி கான்டாக்ட் நம்பர் கொடுத்து எதுக்காக என்ன பண்ண முடியும் பப்ளிக் பிளேஸில் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தயவு செய்து அதெல்லாம் கேட்க. பிரவீன் போர்வாதுக்காகட்டும் விஷாரத் போர்வாதுக்காகட்டும் தமிழ் தேர்ட் பேப்பருக்கு ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி நம்ம blogspot.com பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அந்த blogspot.comல எல்லா கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள், அது நல்லா படிங்க. அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இருக்கும். அது எல்லாமே எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்ற பேசிஸில் ப்ராப்பராக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க, எந்த ஒரியும் பண்ணிக்காதீங்க. blogspot.com, டுடே இஸ் எ குட் டே ஹிந்தி blogspot.com. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். அது போக அதனுடைய சம்மந்தப்பட்ட வீடியோஸும் ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா, ஐ ஹோப் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த ஃபோன் நம்பர் கேட்குறது இது தயவுசெய்து பண்ணாதீங்க. நீங்கள் இந்த டவுட்டுக்கு சொல்கிறேன். நீங்கள் விஷாரத் எப்படி எழுதுனீங்களோ சேம் அதே போல் தான் பிரவீனுக்கு. ரொம்ப எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. ரொம்ப பயந்துட்டு ஐயோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாட்டெல்லாம் வேண்டாம். பட் என்ன அப்படின்னா, இனி நீங்கள் பிரவீன் நெக்ஸ்ட் எழுதும்போது எதுவாக இருந்தாலும் நம்ம முன்னாடியே எப்படி படிக்கணும், என்ன படிக்க போகிறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாதிரி சிலபஸ், எப்படி கொஷின் பேப்பர்ஸ் வரும் அப்படின்னு மாடல் கொஷின் பேப்பர்ஸ் பார்க்குறது, அதெல்லாம் எந்த மாதிரி அப்படின்ற டீட்டெயில்ஸ் பாருங்கள் தயவுசெய்து. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் பிஃபோர் இந்த மாதிரி டவுட்டெல்லாம் வரவே கூடாது. அண்ட் தென் இன்னும் ஒரு சிலர் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற அந்த எகெயின் அண்ட் எகெயின் திரும்ப அதே கொஷின், அதுவும் நான் ஆல்ரெடி நிறைய டைம் வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அதுவும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது இல்லையா நடுவில். ஸோ இந்த ஒரு நாளில் நீங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ப்ராப்பராக அந்த டெஸ்ட் எழுதியிருந்தீங்க அப்படின்னா இன்னொரு டைம் வேணால் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இன்னொரு டைம் எழுதி பாருங்கள். அப்படி இல்லை டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக டெஸ்ட் எழுதியிருப்பீங்களே நேற்று. ஸோ அந்த டெஸ்ட்டில் எந்தெந்த மாதிரியான ஸ்மால் மிஸ்டேக்ஸ் ஆகட்டும், பெரிய பெரிய மிஸ்டேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில டைமில் நம்ம ஆன்சர் தப்பாக புரிஞ்சுட்டு கொஷின் தப்பாக புரிஞ்சுட்டு ஆன்சர் தப்பாக எழுதியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பாருங்கள். எந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணி கரெக்டாக தயவுசெய்து தெளிவாக படிங்க. அப்புறம் இந்த எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷினுமே படிச்சுக்கோங்க. ஓகேவா, எல்லாமே நம்ம சேனலில் எல்லா லெசனுமே ஆல்ரெடி அப்லோடில் இருக்குது. அப்புறம் முன்னாடியே தேவையான பொருட்கள் எப்பவும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பேனா, பென்சில், அப்புறம் வாட்டர் பாட்டில், அப்புறம் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறது. இன்னும் ஒரு சிலர் ஹால் டிக்கெட் எனக்கு வரல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் அதுவே எடுத்துகிட்டு போகலாம். பட் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்து வித்ஹெல்ட் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா அது நீங்கள் பிஃபோரே கேட்டிருந்துருக்கணும். சபாவுக்கு கால் பண்ணி என்ன ஏது டீட்டெயில் அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே தரவாக
கேட்டிருக்கணும். அப்புறம் இன்னும் ஒரு சிலர் வந்து எந்த பேசிஸ்லன்னு தெரியல. அவங்க வந்து நான் ராஷ்டிர பாஷாவோ ஏதோ படித்து முடிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் பிரவேஷிகா அப்ளை பண்ணணும். இப்போ அப்ளை பண்ணுறேன். இந்த டவுட் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். எப்போ எக்ஸாம் என்ன ஏது அப்படின்னு. இந்த ஒரு வாரத்தில் எக்ஸாம் இல்லையா? ஸோ இப்போல்லாம் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. அதையும் பாருங்கள். தயவுசெய்து எல்லாமே கொஞ்சமாவது கோ த்ரூ பண்ணி இப்போ ஒரு சில விஷயத்தில் நான் வீடியோவில் வந்து ஃபுல்லாக விஷயங்களை சொல்லியிருப்பேன். அதை முழுதுமே கேட்டே இருக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அதே கொஷினை கீழே வந்து கேட்டிருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல. அங்கே சொல்லியிருக்கிற விஷயங்களையே திரும்ப வந்து கீழே வந்து கேட்குறீங்க டவுட்டாக. டிடி வந்து அமௌண்ட்டு யாருக்கு எடுக்கணும், என்ன பேரில் எடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் நான் ஆல்ரெடி டீட்டெயிலில் சொல்லியிருப்பேன். கான்வெகேஷன் ஆகட்டும், அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது அது எல்லாமே சொல்லியிருப்பேன். திரும்ப அதவே வந்து கேட்குறீங்க. ஸோ தயவுசெய்து அதெல்லாம் தவிருங்க. அண்ட் தென் வந்து இப்போது ஃபுல்லாமே படிச்சுக்கோங்க. புதுசாக எந்த விஷயங்களையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஹரிபரியாக இருக்காதீங்க. நைட்டு ஃபுல்லாக நான் உட்காந்து படிப்பேன் அந்த மாதிரி சொல்லி ரொம்ப உடம்பு டயர்டாக்கிக்காதீங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் படித்த கொஷின்ஸே வந்திருந்தாலும் ஈவன் தோ படித்த கொஷினே ஃபுல்லாகவே வந்திருந்தாலுமே உங்களால் கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி எழுத முடியாது. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம சரியாக தூங்கியிருக்க மாட்டோம். உடம்பு ரொம்ப டயர்டாக்கியிருப்போம். கண்ணெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டைமில் நம்மளால் எக்ஸாம் ஒழுங்காக ப்ராப்பராக எழுத முடியாது. ஸோ தயவுசெய்து நல்லா படிங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்லா தூங்குங்க. நல்லா படிங்க. இனி வந்து நீங்கள் புதுசாக படித்து அப்படியே ஃபுல்லாக நான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக இது பண்ணுறேன் அப்படின்னு போகிறது ஒன்றுமே இல்லை இல்லையா? ஸோ நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கிறத ப்ராப்பராக நல்லா தெளிவாக மனப்பாடம் பண்ணி நல்லா மனப்பாடம் மீன்ஸ் புரிஞ்சு தெளிவாக படிங்க. ஓகேவா? நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. நல்லா தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டெஸ்ட்டுக்கு 2 டெஸ்ட் எழுதி பாருங்கள். உங்களுடைய மார்க்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பாருங்கள். ஹேண்ட் ரைட்டிங் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ அது எல்லாமே ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர், அப்புறம் மௌகிக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். வீடியோஸ் நிறையா இருக்குது. அதை எல்லாமும் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு அப்பப்போ தோணும் போதெல்லாம் நான் இந்த மாதிரி வீடியோவாக ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்து சேனலில் இப்போ யூடியூப்லலாம் வந்து ஹைப் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஸ்கோர் கொடுக்குறீங்க அப்படின்றது வருது. ஸோ கமெண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த பக்கம் அப்படியே தள்ளி விட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் தள்ளிங்க அப்படின்னா அங்கேயே வந்து எவ்வளோ ஸ்கோர் கொடுக்குறீங்க பாயிண்ட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ அதில் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற பாயிண்ட்ஸை கொடுங்க. அது வந்து ஜஸ்ட் ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ அதை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் யூடியூப்பில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப் அப்படின்றது. அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் நீங்கள் அமௌண்ட் செலுத்தி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.